ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பேங்க்லையோ இல்லை ஃபினான்ஸ்லையோ ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அந்த லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஜென்ட் வந்து உங்களுடைய லோன் ப்ரொஃபைலை மூவ் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு 1000 ருபீஸ்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 3000 வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக அமௌண்ட் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ நீங்கள் லோன் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ அது வந்து உங்களுடைய ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிப்பாங்க. அதுலயே அவங்க வந்து உங்களுடைய சிபில் செக் பண்றதுக்கான ஃபீஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக அந்த அமௌண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஆன்லைன் லோனை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் முன்னாடியே எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அந்த சார்ஜஸை பேமெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பிளே ஸ்டோரில் ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபினோட்டிவ் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த அப்ளிகேஷனில் அவருக்கு 1,30,30,000 ரூபாய் லோன் அப்ரூவல் இருக்கிறதா ஷோ பண்றாங்க. பட் அந்த லோனை மூவ் பண்றதுக்காக ஒரு 800 ருபீஸ் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸா கேட்கறாங்க. அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால இன்னைக்கான வீடியோவில் இந்த அப்ளிகேஷன்ல இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இவங்க கேட்கறாங்க, அந்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது லோனா கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் தென் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதுல என்ன டீடைல்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அதே சமயத்தில் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2025 நவம்பர்ல இருந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. இதுவரையிலும் இந்த அப்ளிகேஷனை ஒரு 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல ஜஸ்ட் ஒரு 299 மெம்பர்ஸ் தான் ரிவ்யூஸ் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. பட் ரிவ்யூஸ் உடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் 2.8 அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக மற்ற ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல. அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசன் இருக்கணும், வேலிடான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இருக்கணும் அப்படிங்கறத பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்காங்க. லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 15 லட்சம் வரையிலும் லோன் கொடுக்கறதாவும் ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 60 months அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 10% இருந்து அதிகபட்சமா 45% per annum இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 3% இருந்து அதிகபட்சமா 7.5% பிளஸ் டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் லேட் பேமெண்ட் ஆனது அப்படினாலும் இவங்க ஒரு பர்டிகுலர் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கலெக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல 2% ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கறதையுமே தனியா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த ப்ராசஸிங் ஃபீஸை கேக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இதை தவிர்த்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. அதாவது என்னன்னா இவங்க வந்து எந்த ஒரு மிஸ்லீடிங் கிளைம்ஸ் அப்படிங்கிறதையுமே நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அந்த விதத்தில் லோன் வந்து உங்களுக்கு கேரண்டியாக அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே ப்ராமிஸ் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீஸை பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒருவேளை அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுவீங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பண்ணும்பொழுது இவங்க சேஃப்டியாக அந்த இடத்துலேருந்து விலகிறதுக்காக தான் இந்த ஒரு டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க லோன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான ப்ராமிஸ் அப்படிங்கிறத கொடுக்க கிடையாது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்து தான் இவங்களுடைய ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்து தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நாங்கள் வந்து நீங்கள் கடன் வாங்குறத ஊக்குவிக்கிறதில்ல அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இந்த லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இந்த லோனுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இவங்க டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணி லோன் எடுத்தாலும் சரி இல்ல நீங்க முன்னாடி ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டி வேஸ்டா போனாலும் சரி உங்களால எதுவுமே மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல அதை பத்தின தெளிவான டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால நீங்கள் தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அதே சமயத்தில் நாங்கள் ஹராஸ்மெண்ட் பண்ண மாட்டோம், அடிக்கடி கால் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் நம்ம முன்ன பார்த்த விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே கேஸ், இதெல்லாம் தவிர்த்து இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜான இந்த அப்ளிகேஷனில் அந்த ஆரம்பத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத நம்ம கட்டணா லோன் தராங்களா அப்படின்னா அதுக்கு இவங்களுடைய 1 ஸ்டார் ரேட்டிங்கை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இவங்க அப்ளை பண்ண உடனே ஸ்டார்டிங்கில் ஒரு 200 ருபீஸ் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸாக பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவரும் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு.
பட் திரும்பவும் ஒரு 250 அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் டோட்டலாக 450 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் வந்து இவரோட தரப்புல இருந்து பேமெண்ட் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் தான் ரொம்பவே ஹைலைட். அதுக்கப்புறமா உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் வந்து 450 ரூபாய் இருக்குது, அதை நீங்களே கட்டுங்கன்னு சொல்லி திரும்பவும் 450 ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 900 ரூபாய் ஆச்சு. அந்த அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறமே இவங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கல, இஎம்ஐ வந்து பெண்டிங்லேயே காட்டுது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது. நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதே சமயம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஃபேக் அப்ளிகேஷன். யாரும் இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஆரம்பத்திலே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத கட்ட சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு இஎம்ஐ அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க, தென் அதர் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இவங்க கிரெடிட் பண்ணுறதில்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்களே அமௌண்ட் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு டிஸ்போசல் அவங்களுக்கு கொடுத்துடணும், திரும்ப அவங்களுக்கே இஎம்ஐ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஆக மொத்தம் அவங்க சைடு இருந்து ஒரு அமௌண்ட்டுமே வராது, நீங்களே லோனை கொடுத்து நீங்களே இஎம்ஐயும் கட்டிக்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவரையிலும் பார்த்த எக்கச்சக்க அப்ளிகேஷனில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷனாகவே இருக்குது. ஓகே கைஸ், நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்பொழுது அதிகப்படியான ரிவ்யூ அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் கட்டிட்டு திரும்ப இஎம்ஐ அப்படிங்கிறதும் கட்டிட்டு இருக்காதீங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.